முதலமைச்சருடைய உத்தரவின்படி பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று அங்கே நடைபெறுகின்ற மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு மேற்கொள்கின்றோம். பொதுமக்களுக்கு முடிவதற்கு நிவாரணப் பொருட்களை அரசாங்கம் கொடுத்து வருகின்றோம். நேற்று தினம் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி கனமழையால் தமிழ்நாட்டை சோகமான ஒரு சம்பவம், ஒரு பேரமான சம்பவம் இன்னைக்கு திரும்ப அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் வஉசி நகர் 11வது தெருவில் இருந்து ராஜ்குமார் என்ற வீட்டில் வந்து நேற்று மாலை 4 மணி அளவில் கனமழை காரணத்தால் தொடர் மழை காரணத்தால் மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை வந்து வீட்டின் மேலே விழுந்திருக்கிறது. அதில் அவருடைய வீடு மண் மற்றும் பாறையால் முழுவதுமாக மூடப்பட்டு புதையுண்டுவிட்டது. இந்த வீட்டுக்குள் இருந்த ராஜ்குமாருடைய மனைவி மீனா, வயது 27, அவரது 8 வயது மகன் கௌதம், 5 வயது மகன் இனியா, அவருடைய 14 வயசு வினோதினி மற்றும் 7 வயதான மகா ஆகியோர் ஈடுபாடுகளும் சிக்கி வந்திருக்காங்க. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கமாண்டர்ஸ் மற்றும் 20 வீரர்கள் நேற்று இரவு முதல் வீட்டுக்கு சிக்கிய 7 பேரை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்முடைய மாநில அரசு சார்பாக தீயணைப்பு பணியினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் அவங்களுக்கு வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மீட்பு பணிகளை இரவு பணியாக என்று இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாவது நல்ல செய்தி வரும். அந்த 7 பேரையும் எப்படியாவது இவரோட மீட்கப்படுவார் என்பதுதான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். உத்தரவு தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்று மாலை ஒரு 6:30 மணி அளவில் குறைந்த வீட்டில் சிக்கிய 4 பேருடைய உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 பேருடைய உடல்கள் மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட தொடர்புடைய ஆளுநர்கள் இந்த மீட்பு பணியில் அந்த தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி மீட்பணியை நான் இன்றைக்கு நேரில் ஆய்வு செய்திருக்கிறேன். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் பாறை சாய்வில் 7 வீட்டில் பறிப்பதற்கு மிகுந்த வேதனைக்குரிய இருக்கிறோம். அவருடைய மரணத்திற்கு இறைவனை அரசு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோட குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கின்றேன். மேலும் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு செய்து பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கை தங்கி என்று கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியில் வந்து இந்த சாயல் வந்து சார், இப்போ இந்த இதே போல பேரிடர் மீட்புலாம் இந்த மாதிரி நடக்குது. இந்த மழை வந்து நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு பின்னாடி அண்ணாமலை மழையை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பானா அவங்க கேட்கறது என்னன்னா, வேறு இடங்கள்ல அவங்க அடுக்குமாடி இல்லை அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் ஆக்கிரமிப்பில் இருக்காங்க, ஒரு சில பேர் பட்டாவோட இருக்காங்க. இதை ஆய்வு செய்து இனிவரும் காலங்களில், ஏன்னா இப்போ தீப திருவிழாலாம் நடக்குது, இதே போல நடந்ததுன்னா சார் வருங்காலங்களில் மழை பெஞ்சதுன்னா அவங்க இதே மாதிரி வரமாட்டாங்க. இன்னும் ஆக்கிரமிப்பாளரும் வரமாட்டாங்க. தனியார் முதலமைச்சருடைய கவனத்துக்கு சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய முயற்சிகள் இந்த